அனைவருக்கும் வணக்கம். இயந்திர மோட்டார் வாகனத்தின் இந்த தொகுதிக்கு வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் ஸ்டீரிங் பாக்களை ஆய்வு செய்து மாற்றி அமைப்பது, ஸ்டீரிங் கியர் பேக்லாஷ், ப்ரீலோட் மற்றும் டோ இன், டோ அவுட், கேம்பர் ஆங்கிள், காஸ்டர் ஆங்கிள், கிங் பின் இன்க்ளினேஷன் மற்றும் வீல் ரன் அவுட் ஆகியவற்றை சரி செய்ய கற்றுக்கொள்வோம். குறிக்கோள்கள்: இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் பின்வருபவை செய்ய இயலும்: ஸ்டீரிங் கியர்பாக்ஸை கழற்றவும், ஸ்டீரிங் கியர்பாக்ஸின் பாகங்களை ஆய்வு செய்யவும், ஸ்டீரிங் கியர்பாக்ஸை அசெம்பிள் செய்யவும், ஸ்டீரிங் கியர்பாக்ஸில் பேக்லாஷ் மற்றும் ப்ரீலோடை சரி செய்யவும், ஸ்டீரிங் பாக்ஸையும் ஸ்டீரிங் வீலையும் பொருத்தவும், டோ இன் டோ அவுட்டை சரிபார்க்கவும், கேம்பர் ஆங்கிளை சரிபார்க்கவும், காஸ்டர் ஆங்கிள் மற்றும் கிங் பின் இன்க்ளினேஷன் சரிபார்க்கவும். இதற்கு தேவையான கருவிகள், உபகரணங்கள் மற்றும் பொருட்களை சேகரிப்போம். ட்ரைனிஸ் டூல் கிட் 1, பிளாஸ்டிக் ஹேமர் 1, டார்க்யூ wrench 1, டயல் இண்டிகேட்டர் 1, வீல் அலைன்மென்ட் காட்ச் 1 செட், வெஹிக்கிள் 1, கேஸ்கெட் தேவைக்கேற்ப, கியர் ஆயில் தேவைக்கேற்ப, கெரோசின் தேவைக்கேற்ப, ஆயில் சீல் தேவைக்கேற்ப, ரப்பர் புஷஸ் தேவைக்கேற்ப. ஸ்டீரிங் கியர் பாக்ஸை அகற்றவும். ட்ரெயின் பிளாக்கை அகற்றுவதன் மூலம் ஸ்டீரிங் கியர் பாக்ஸ் எண்ணெயை வடிகட்டவும். எண்ணெய் வடிகட்டி பிளாக்கை அகற்றவும். சரி செய்யும் ஸ்க்ரூவின் லாக் நட்டை 1 அல்லது 2 த்ரெட்களால் தளர்த்தவும். சைட் கவரை அகற்றவும். சைட் கவர் பேக்கிங்கை அகற்றவும். அசெம்பிளியில் இருந்து ரோலர் ஷாஃப்டை அகற்றவும். அவுட்டர் கிளவுமின் அப்பர் கவர் ஷிம்மை அகற்றவும். ஹவுசிங்கில் இருந்து அப்பர் சைட் பியரிங்கை அகற்றவும். ஷிம்கள் மற்றும் பேக்கிங்குடன் பாட்டம் எண்ட் கவரை அகற்றவும். ஹவுசிங்கில் இருந்து லோயர் பியரிங்கை அகற்றவும். ஆன் வயர் டுபை அகற்றவும். இன்னர் காலம் வார்ம் கியர் ஷாஃப்ட் அசெம்பிளியை அகற்றவும். சைடு ஆயில் சீலை அகற்றவும். சுத்தம் மற்றும் ஆய்வு. அனைத்து பகுதிகளையும் எண்ணெய் கொண்டு சுத்தம் செய்யவும். பின்வரும் பகுதிகளை பார்வைக்கு ஆய்வு செய்யவும். ஃபிட்டிங் மற்றும் அதிக வெப்பமடைவதற்கான தாங்கு பியரிங்ஸ். ராக்கர் ஷாஃப்ட் மற்றும் இன்னர் காலமை ஃபிட்டிங் அல்லது தேய்மானத்திற்கானது. விரிசல் மற்றும் பெருகி வரும் துளைகளின் விரிவாக்கத்திற்கான ஸ்டீரிங் ஹவுசிங். குறைபாடுள்ள பகுதிகளை மாற்றவும். வி தொகுதிகள் மற்றும் டயல் இண்டிகேட்டர் உதவியுடன் உள் நெடுவரிசையின் வளைவை சரிபார்க்கவும். வளைவின் உள் நெடுவரிசையை மாற்றவும். உற்பத்தியாளர் பரிந்துரைத்த குறிப்பிட்ட வரம்பை விட அதிகமாக உள்ளது. அசெம்பிளிங். ரோலர் ஷாஃப்ட் மீது அதன் இலவச இயக்கத்திற்கான புஷ்ஷை சரிபார்க்கவும். ஸ்டீரிங் கியர்பாக்ஸின் சைட் கவரை புஷ்ஷை சரி செய்யவும். ஸ்டீரிங் கியர்பாக்ஸ் பாடியை புஷ் செய்யவும். ராக்கர் ஷாஃப்டை கையால் சுழற்றுவதன் மூலம் புஷ்ஷில் ராக்கர் ஷாஃப்டின் இலவச இயக்கத்தை சரிபார்க்கவும். ஹவுசிங்கின் அடிப்பகுதியில் புதிய பால் பியரிங் சரி செய்யவும். ஹவுசிங்கில் வார்ம் கியர் ஷாஃப்டில் இன்னர் காலமை மீண்டும் பொருத்தவும். ஹவுசிங்கில் அப்பர் பால் பியரிங்கை சரி செய்யவும்.
ஷிம்களுடன் டாப் ஹவுசிங் கேப்பை சரி செய்யவும். பேக்லாஷை சரிசெய்து ப்ரீலோடை ஏற்றவும். குறிப்பிட்ட டார்க்வை டாப் ஹவுசிங் கேப் ஸ்க்ரூகளை இறுக்கவும். இன்னர் காலமின் ப்ரீலோடை சரிபார்க்கவும். ப்ரீலோடை அதிகரிக்க ஷிம்களின் தடிமனை குறைக்கவும். படி 2 ராக்கர் ஷாஃப்டை ஹவுசிங்கில் செருகவும். சைட் கவர் கேஸ்கெட்டை வைக்கவும். சைட் கவரை வைக்கவும். குறிப்பிட்ட டார்க்வை சைட் கவர் ஸ்க்ரூக்களை இறுக்கவும். ஹவுசிங்கில் லோவர் பால் பியரிங்கை சரி செய்யவும். பாட்டம் கவர் கேஸ்கெட் மற்றும் ஷிம்களை வைக்கவும். பாட்டம் கவரை வைக்கவும் மற்றும் பாட்டன் கவர் ஸ்க்ரூக்களை இணைக்கவும். அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூ சரி செய்யவும். ரோலர் ஷாஃப்டின் ப்ரீலோடை தளர்த்துவதன் மூலம் அல்லது இறுக்குவதன் மூலம் சரி செய்யவும். பின்னர் உற்பத்தியாளரின் பரிந்துரைப்படி ஸ்க்ரூ செய்யவும். அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூவை இறுக்கினால் ப்ரீலோடை அதிகரிக்கும். ப்ரீலோடை அட்ஜஸ்ட் செய்த பிறகு அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூவை லாக் செய்யவும். ஸ்டீரிங் ஹவுசிங்கில் வெளிப்புற நெடுவரிசையை சரி செய்யவும். இந்த வீடியோவில் நாம் பின்வருபவை கற்றுக்கொண்டோம். ஸ்டீரிங் கியர் பாக்ஸை கழற்றவும். ஸ்டீரிங் கியர் பாக்ஸின் பாகங்களை ஆய்வு செய்யவும். ஸ்டீரிங் கியர் பாக்ஸை அசெம்பிள் செய்யவும். ஸ்டீரிங் கியர் பாக்ஸில் பேக்லாஷ் மற்றும் ப்ரீலோடை சரி செய்யவும். ஸ்டீரிங் பாக்ஸையும் ஸ்டீரிங் வீலையும் பொருத்தவும். டோ இன் டோ அவுட் சரிபார்க்கவும். கேம்பர் ஆங்கிளை சரிபார்க்கவும். கேஸ்டர் ஆங்கிள் மற்றும் கிங்பின் இன்க்ளினேஷனை சரிபார்க்கவும். இந்த அமர்வை பற்றி உங்களுக்கு தெளிவான புரிதல் இருக்கும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த பதிவை பற்றிய தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.